ஹலோ மக்களே, ஃபைனலாக தேர்வர்கள் எல்லாருமே சேர்ந்து போராடினதுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் குரூப் 2ஓட ரிசல்ட் என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தேதியோடு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்வு ரிசல்ட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு வாரத்துலையாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அவங்க வந்து ஜனவரி 12ஆம் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜனவரி 12ஆம் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தான் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்வு எப்போ நடந்தது, என்னென்ன மாதிரியான தேர்வுகள் வச்சாங்க, எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புயல் மழையும் ஒரு காரணம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் 8 மாதமாக புயல் மழை வந்து சென்னையில் கிடையாது, இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால இதை இப்போ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஜனவரி 12ஆம் குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேதி சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஜனவரி 12ங்கிறது ரொம்ப டேட்டு தள்ளி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 15, 16 தான் ஆகுது. ஜனவரி 12னாக்கா கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி நல்லாவே தள்ளி போட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது. ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் பற்றி எந்த மென்ஷனும் பண்ணல. இப்போதைக்கு அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக தான். ஆனுவல் பிளானர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் ரூல்ஸ் படி டிசம்பர் 15க்குள்ளே வந்திருக்கணும் தான். ஆனால் அது வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது வந்து டென்டேட்டிவான ஷெடியூல் அப்படின்றனால அதை கொடுக்குறதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்படியே அந்த மாதிரியான ஒரு ஷெடியூலை கொடுத்துட்டாலுமே அதில் டேட் எப்படியும் சேஞ்ச் பண்ணி தான் அவங்க விட போகிறாங்க அப்படின்றனால அதில் வந்து பெரிய சிக்கல் இருக்காது. ஆனால் டிசம்பர் 15ஆம் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் தள்ளி போனாலும் எப்படி இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமை தான் எதிர்பார்க்க முடியும். சனிக்கிழமை இதை கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் பண்ணதுனால கிடைச்சது. இன்றைக்கி காலையிலேருந்தே ட்விட்டர் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் காலையில் 10 மணிக்கு அதை பற்றின அப்டேட் கொடுத்துட்டோம். நம்மளும் நிறைய பேர்கிட்ட சொல்லி தான் இதை எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கே கொடுத்ததுனால இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது, வந்துடுச்சு. சரியா, ஜனவரி 12ஆம் ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் டெஸ்ட் பை செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் 10ஆம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 25ஆம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும், 1500 ஆயிரும். அதனால் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி தேர்வுகள். அது இல்லாமல் 30,000+ ஒன் வேர்டு ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒன்லைனர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்லேயே கிடைக்கும். செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப். நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் எனி டைம் டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே படிச்சுக்க முடியும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903322990 வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இந்த 9487808620 கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கனாக்கா அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலுக்கான பிடிஎஃப்பும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.